என்னோட ஒரு போரிங் டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையிலேங்க இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலோ ரொட்டீனோ எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாத ஒன்று. எனக்கு வந்து எப்போவுமே ஒர்க் எப்போவுமே ஒரு வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக என் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். அது எனக்கு ஒரு ஹாப்பினஸும் கூட. பட் அதை இப்போ பண்ண முடியறதில்ல. ஓகே, லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில சுச்சுவேஷன்ஸ் சிலதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி போயிட்டுருக்கேன். இது ஜஸ்ட் டெம்பரவரி தான், பட் பெர்மனெண்ட் கிடையாதுங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் வீட்டுக்குள்ள என்னடா கயிறு கட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த கயிறு கட்டி இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. மழை பெஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து வெளியே போட்டாலும் அந்த ஒரு ஈரம் ட்ரெஸ் மேலே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஓவர் நைட் உள்ளே போட்டு அந்த ஃபேனு கீழே கிடந்ததுன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், மடித்து வைக்கும் போது ஸ்மெல் வராது அப்படிங்கிறதுனால தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இண்டோர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அந்த உடஞ்சி போன பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலேயே சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல்லேருந்து கூட நிறைய போத்தோஸ் இண்டோர் பிளான்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது வந்து எனக்கு பர்த்டேக்கு ஒருத்தவங்க கொடுத்த மக்கு. அந்த மக்கில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நானாக க்ரியேட் பண்ணி, ஏன்னா இந்த மக்கு காஃபி குடிக்கவோ எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதே இல்லை, அதனால இந்த மாதிரி பிளான்டர்ஸாக மாற்றிட்டேன் நான். நல்லா இருக்க ஐடியா அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புத்தா கப் வந்து நான் ரெக்ரூட்மெண்ட் போனப்போ இந்த வெல்கம்காக கொடுப்பாங்க தெரியுமா, கிஃப்ட்ஸு ரெக்ரூட்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ எனக்கு கொடுத்தது. சரி, நம்ம ரெக்ரூட்டரெல்லாம் இருந்திருக்கோம்னு சொல்லி மெமரபிளாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த கப்பையும் ஒரு பிளான்டராக மாற்றிட்டேன். இண்டோர் பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ட்ரையலுக்காக இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்ததுனால தான் அப்புறம் பிளான் பாக்கெட்டுங்கிற யூடியூப் சேனலும் கண்ணில் பட்டுச்சா. ஸோ அதில் நிறைய பிளான்ஸு அவங்க டீட்டெயில்ஸாக சொல்கிறது ரொம்ப பிடிச்சதுனால அப்புறம் அவங்கக்கிட்ட என்ன இந்த போத்தோஸ் கலெக்ஷன், மணி பிளான்ட் கலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குங்க. அது கிடச்சிச்சு. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட கேட்லாகை பார்த்துட்டு நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வாங்கலான்னு நினைக்கிறேன், அண்ட் நீங்கள் வந்து நல்ல பிளான்ஸாக இமேஜில் இருக்கிற மாதிரி அனுப்பி கொடுப்பீங்களான்னு அவங்கக்கிட்டே கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சி போயிது தான், நான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டோர் பிளான்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேங்கும் போது அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம்னா போத்தோஸ் ட்ரை பண்ணுங்கள், ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும், ஈஸி பிளான்ட், இந்த மாதிரி சஜஷனும் கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக நம்மளோட கேள்வி டவுட்டுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு பிளான்ட் பற்றியும் அது எப்படி எங்கே வளரும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறது. ஏன்னா ஏனோ தானோ ஒரு பொருளை விற்கிறோன்ட்டு இல்லாமல் அந்த பிளான்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இண்டோர் பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளான் பாக்கெட் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதில் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் போத்தோஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. கரெக்டாக அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த போத்தோஸ் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பிகினராக இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஜென்யூனாக அவங்க வந்து பேசுகிறது பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவங்கள பற்றி ஷேர் பண்ணுறேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாத்திரம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இன்றைக்கி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிட்டில் தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸில் ஆயில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா கொதிக்கும் போது ஆயில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் நல்லா வெதுன்னு சூடாகிக்கும். ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக வெதுன்னு வார்ம் ஆகணும். அது கை பொறுக்கிற சூடு, அதாவது கையை வச்சா சூடாக இருக்கணும், பட் ஐயோ கையை எடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சூடாகக்கூடாது. அந்த மாதிரி கை தொட்டு கை பொறுக்கிற சூடு அதில் வந்து ஹீட் பண்ணி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். மெத்தை விரிப்பு சரி, அந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்குள்ளே மெத்தையை ஓர்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெத்தை விரிச்ச. மெத்தை கட்டிலோட சைஸும் கொஞ்சம் பெருசுங்க, மெத்தையும் கொஞ்சம் பெருசு. அதனால விரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மேலெல்லாம் ஏறி தாவி அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் விரிப்பேன். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும், ஆனால் துவைக்கிறது வந்து ரிஸ்க் இல்லை, மிஷினுக்குள்ளே போட்டால் மிஷின் துவைச்சிரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நோ ரிஸ்க்கு. பட் ஆனால் எனக்கு மெத்தை விரிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். 2 days ஒன்ஸ் கூட விட்டால் மாற்றுவேன், எங்கள் அம்மா கொண்டு விடுவாங்க. அதனால் வீக்லி ட்வைஸ் மாற்றிட்டு இருக்கிறேன். இந்த மெத்தை விரிப்பை மாற்றுறது நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தலையில் இருக்கிற ட்ராண்ட்ரஃபு நம்ம ஃபேஸில் நைட்டு தூங்கும் போது தான், நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலு பிம்பிள் இதெல்லாம் வரும். ஏன்னா ஸ்கின் அதோட வேஸ்ட்டுங்களெல்லாம் நைட் டைமில் தான் நம்ம தூங்கும் போது தான் ரிமூவ் பண்ணுமா. ஸோ அதெல்லாம் எதில் இருக்கும், நம்ம பெட் ஸ்ப்ரெட்டு பிளாங்கெட் இதில் தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய செலவு பண்ணி ஃபேஸ் வாஷு, ஹேருக்கு க்ரீம், அது இது
நிறைய செலவு பண்ணுவோம். பட் இந்த சிம்பிள் விஷயம் நோட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் என்ன மழையாக இருந்தாலும் சரிங்க, வீக்லி ட்வைஸ் மாற்றிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் ஹெல்த்துக்கெலாம் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மெத்தை விரிப்பை வந்து பார்த்திங்கன்னா விரிச்சிட்டு அன்றைக்கி நான் அந்த ஒரு டே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் மெத்தையில் படுக்கும் போதே. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மெத்தை விரிப்பை மிரித்து முடிக்கிறதுக்குள்ளே எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பில்லர் வச்ச ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல்பில் நல்லா படணும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்து கையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுனா நல்ல பில்லரில் எடுத்து லேயராக ஹேரை பிரித்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நான் என்னோடய டைம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபிள் ரிலேட்டடான மெசேஜஸ் கொடுப்பாங்க தெரியுமா? ரீசெண்டாக அந்த சாம்பி செல்லத்துறை அப்படிங்கிற ஒருத்தர் பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாரு. அதை ஹிந்து, கிறிஸ்டியன் அப்படி இப்படின்ட்டு இல்லைங்க, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, நம்மளை பற்றி என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படி எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் அதை பார்க்கலாம். கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு டாபிக், ஜெபம், அப்புறம் கிருபை, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து வந்து அவர் வந்து டீட்டெயில்டாக பேசுவார். உங்களுக்கு ரிலேட்டட் ஆகிற டாபிக்ஸில் நீங்கள் வந்து மெசேஜஸ் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னமோ தெரியல, ஒரு 3 யூடியூப் சேனலை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேங்க யூடியூப் சேனல் தான் நம்ம, சாரி இருமல் வந்துருச்சு, ஆனால் அதுக்காக கட் பண்ணிட்டுலாம் திரும்ப பேச முடியாது, மன்னிச்சுக்குங்க. யூடியூப் சேனல் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். பட் என்ன வீடியோஸ் பார்க்குறோம், எந்த மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ்க்காக ஐயோ அம்மா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு லக்ஸரி யதார்த்தத்துக்கு மீறின விஷயங்களை வந்து யூடியூப்பில் காமிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனோன்னா அவன் இப்படி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக போச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை, ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி ஒருத்தவங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் இப்போ வந்து யூடியூபருங்கிற வேர்டு போய் இன்ஃப்ளூயன்சர்னு மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, உங்களை யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை பார்த்தியா எப்படி பண்ணியிருக்கா, இதெல்லாம் இப்படி தான் பண்ணும், அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ இப்போ என்னோடவே உங்களுக்கு பிடிக்கலையா, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிடிச்சா பார்த்துட்டு லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, சரியா? ஏன்னா கொஞ்சம் நல்ல வியூஸ்லாம் பண்ணுறீங்க, பட் ஆனால் லைக்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன் மறக்காமல் லைக் இப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் ஆனால் மறந்துடுவீங்க, அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவீங்க. அதனால் இப்போவே லைக் பண்ணிடுங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் எப்போவுமே சிக்கனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் கழுகுவேன். கழுகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வைக்கக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு கழுகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கனில் ஒரு மாதிரி கவிச்ச வாடை சொல்லுவாங்கள்ல, அந்த மீட் ஸ்மெல் அது வந்து இருக்கவே இருக்காது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனா ஒரு டிப் சொல்றேன் கேளுங்க. இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கரிஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி வணங்காமல் இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்படிதான். பார்த்தீங்களா, அடியே பிடிக்கல. ஸோ ஸ்லோ பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணி வச்சு பொறுமையாக வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஆட் பண்ணுங்கள், டொமேட்டோ அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. பட் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னாலே அடி பிடிச்சிட்டா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் மாறிடும். அப்புறம் கேர்டு ஆட் பண்ணுறது, தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அளவு தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும், பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இன்னைக்கு இது கொஞ்சம் அதிகமாக போட்டோம், அச்சாச்சா இது அதிகமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பொருந்துமோ இல்லையோ குக்கிங்க்கு ரொம்ப பொருந்தும். குக்கிங் உடனே வந்துடாது, எல்லாமே அப்படி தானேங்க. எதுவுமே வந்து நமக்கு ஒரே நாளில் லேர்ன் பண்ணுறது கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே டப்புன்னு லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக பேசுறது இல்லை இல்லையா? முதல்ல வேர்ட்ஸை லிசன் பண்ணுது, தப்பாக வேர்ட்ஸ் பேசுது, அப்புறம் கரெக்டான வேர்ட்ஸு, தப்பான சென்டென்ஸ், கரெக்டான சென்டென்ஸ், அப்புறம் விட்டு அடிச்சு பாருங்க மணிக்கணக்காக நம்மளாம் எவ்வளோ அரட்டை அடிக்கிறோம். இதெல்லாம் சொல்லியே கொடுக்குறாங்க. இதை குக்கிங்க்கு மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா
ஏன்னா கடவுள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறவர் இல்லை. இவனுக்கு நல்லா சமைக்கிற நாலேஜ் கொடுப்பேன், இவன் நல்லா படிக்க வைப்பேன், இவனுக்கு இது நல்லா செய்வேன், இவனுக்கு இது கொஞ்சம் தான் கொடுப்பேன், இவன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணும், அப்படி எந்த விஷயத்துலையுமே லைஃப்பில் கடவுள் வந்து பாரபட்சமே பார்க்குறதில்ல. அவர் ஈவனாக ஈக்குவலாக எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோங்கிறதுல தாங்க இருக்குது. இதை நான் குக்கிங்க்கு சொல்லலை, பொதுவாக லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நம்ம ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம். பட் எப்போ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் காட் கிட்ட க்ளோஸாக போக போக பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அந்த சொல்கிற விதம், நம்மளை பார்க்குற விதம் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் பார்த்திங்கன்னா சாம்பி பாஸ்டரோட மெசேஜ் நான் நிறைய கேட்பேன். அதெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தான். லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் இந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கிறிஸ்டியனுங்கிற மதத்தை தாண்டியும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவரோட சேனல் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க, பெரிய விஷயத்த கூட ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க, சாஃப்டாக சொல்லிட்டீங்க சிஸ்டர். இந்த மாதிரி நானே சரியான கோவம் வரும். கோவம் வந்தால் கண்ணா பின்னான்னு கத்துற ஆள் நான். எல்லாத்துக்குமே அது தெரியும். ஸோ நான் எல்லாருமே இப்போ கொஞ்சம் மாறிட்டா அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா காட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் என்னை கடவுளோட அன்பு, அந்த பைபிள் வேர்ட்ஸு இதெல்லாம் யோசிக்க யோசிக்க கேட்க கேட்க தான் நான் மாறினேன். லைஃப்லேயும் நிறைய விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் என்னால் மாற்றிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஸ்பீச்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்லா டீப்பாக புரியும். பைபிள் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாத்திரம் கழுவுறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க. எனக்கு பிடிக்காததுன்னா அது கழுகுறது அப்படின்ட்டு இல்லை, சோப்பு எனக்கு சேராது பார்த்தீங்களா. ஸோ கையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். எனக்கு செட் ஆகாததுனாலே வந்து பிடிக்காது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயம் கிச்சனில் ஒன்றுன்னா பாத்திரம் கழுவுறது தான். சமைச்சா அப்புறம் பாத்திரம் கழுவாமல் இருக்க முடியாது இல்லையா. யூஸ் அண்ட் த்ரோவாக என்ன ஒவ்வொரு பாத்திரமும். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து கழுகுறது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழகிக்கிட்டேன். முதல்ல சுத்தமாக பிடிக்காமல் இருந்தது, இப்போ சரி ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்புறம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா டயட் குக்கர் சூப்பராக இருக்குங்க. இனிமேல் குக்கர்னு வாங்கினா அது அல்ட்ரா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் நிறைய பேர் இந்த குக்கரோட லிங்க்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்குறீங்க. அமேசான் போனீங்கன்னா அல்ட்ரா டயட் குக்கர்னு போட்டிங்கன்னா டயட் குக்கர் இருக்குது, இந்த பேன் ஷேப் மாடல் இருக்குது. இந்த பேன் ஷேப் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு, வணக்கி விட்டு மூடி நம்மெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த ஷேப்பு, பேன் ஷேப்பு. அப்புறம் டயட் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டரு அப்புறம் 5 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5 லிட்டரே வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பால் காய்ச்சி ஊற்றி பண்ணுறது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. பேக்கெட்டில் மாட்டு தயிர், அதே பால் கடையில் பேக்கெட் தயிர் இருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி தயிர் ஊற்றி வச்சா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரைத்தால எனக்கு வெங்காயம் அதிகமாக தயிர் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த உப்பு ஏங்க பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இன்றைக்கி அதை கிளியர் பண்ணுறேன். இது வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட்டு, அதனால பிங்க் கலரில் இருக்குது. இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. நான் இது மட்டும் இல்லை, சால்ட் உப்பு யூஸ் பண்ணுவேன், கல் உப்பு யூஸ் பண்ணுவேன், ஏன் பிளாக் சால்ட் கூட வாங்கி யூஸ் பண்ணிடுறேன் நான். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சால்ட்டு, அது மட்டும் இல்லை ரைஸே பார்த்திங்கன்னா மட்டரிசி, குதிரைவாலி அரிசி, கருங்குருவை அரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். நம்மளோட வயிற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லதான். டிஃப்ரெண்ட் இப்போ இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ், நாளைக்கு கருங்குருவை அரிசி, அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசி, அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி, இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அது கட் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நம்மளோட கட்டுக்கு ரொம்ப நல்லதாமா. பிரியாணி சூப்பராக வந்துருந்ததுங்க. உண்மையிலே பிரியாணியில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக பண்ணுறதா. இந்த பிரியாணியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் அனுப்பிச்சு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன். பாருங்கள், அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த இமேஜை இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இருக்கேங்க. உங்களோட குக் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, என்னோடய ரெசிபி ஏதாவது அப்படின்னா ஒரு இமேஜ் அனுப்புங்க, பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அப்புறம் இந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்கான் யூடியூப்பில், அது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. வீக்லி 3 வீடியோக்கு தான் நீங்கள் ஹைப் கொடுக்க முடியுமா. நான் ஒரு வீடியோ தானே போடுறேன், கொஞ்சம் உங்கள் ஹைப்பை சேவ் பண்ணி வச்சு நான் போடுற வீடியோக்கு ஹைப்பு கொடுங்க. அது நம்ம வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போகும், சேனலோட க்ரோத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளோ இன்வால்வ்டாக என்னை வந்து ஒரு
உங்களோட ஒரு ஆளாக வச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.